எந்த மாண்போடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு வரைமுறையை பாஜக தகர்த்து விட்டது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா நாகரிகமா பேசுறாரு. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்திட்ட மோடியை இனிமேல் டியூஷனுக்கு அனுப்பலாங்கிறேன் நான். அவ்வளவு கேவலமாவா நீ பேசுறது? ஒரு வரைமுறை வேண்டாமா? சர்வதேச சமூகம் காரி துப்புது. 84% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய பிரதமர் நீ போய் என்ன பண்ற? தாலியை யார் தாலியை அக்கலாம் நீ ஐடியா கொடுக்குற. நம்ம மேல போட்டாங்கல்ல 18% 28% ஜிஎஸ்டி, அதுதான் தாலி இருக்கிறது. இவ்வளவு நாளா நம்ம தாலியை அறுத்ததே இவங்க தான். பாஜக தான் நம்ம தாலியை அறுத்துருக்காங்க மத்திய அரசாங்கத்தின் பேரால. நான் என்ன கேட்கிறேன், தேசத்தின் நலனுக்காக உழைத்தவர்கள் யாருமே பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லவே இல்லையே. காந்தி சொல்லியிருக்காரு எங்கேயாவது பாரத் மாதா கி ஜெய்ன்னு? அவரை விட இந்த நாட்டுக்கு அதிகமா உழைத்தவன் யாராவது இருக்கிறானா? பகத்சிங் சொல்லியிருக்கிறாரா? மோடி பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக 7 கட்ட தேர்தலை அவர்கள் எப்பொழுது ஏற்பாடு செய்தார்களோ அப்பொழுதே தேர்தல் ஆணையம் செத்து விட்டது. சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து உள்ளூர் ஊடகம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய ஊதுகுழல்களாக மாத்திட்டான். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். மோடி கடந்த 20-25 நாளே குறிப்பாக வெய்ய காலம் ஆரம்பித்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரொம்ப கொச்சையான வசனங்களாக எல்லா மேடையிலையும் பேசிட்டு வந்துருக்காரு. அதனுடைய உச்சபட்சமாக ராஜஸ்தானில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களோட சொத்தெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு போயிடும், இந்து பெண்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை கூட அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை நம்ம எப்படி சார் பார்க்குறது? வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த ஊரில் பூசாரி முதற்கொண்டு காவாலி பயலாக இருக்கானடா அப்படின்னு சொல்லுவார் ஒரு படத்தில். ஒளிகிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லையடா, இந்த ஊரில் பூசாரி முதற்கொண்டு காவாலி பயலாக இருக்கானடா பாரு. யாராருக்கு என்ன இடத்திலே எத்தகைய கண்ணியத்தோடு பேச வேண்டும், எந்த மாண்போடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு வரைமுறையை பாஜக தகர்த்து விட்டது. தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருக்கிறவர் என்ன செஞ்சார்? ஏகப்பட்ட குழப்பங்களை விளைவித்தார். தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு சொத்துக்களை பூராமே கேவலப்படுத்தி பேசினார். இன்றைக்கு நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிற அரசியல் சாசனத்தின்படி நான் எந்த குறிப்பிட்ட வகுப்பாரின் மீதும் வெறுப்பையும் துவேஷத்தையும் நான் பரப்ப மாட்டேன், யாருடைய சார்பாக நான் இருக்க மாட்டேன், நான் அனைவருக்குமான பிரதிநிதி என்று அரசியல் சாசனத்தின் பெயரால் பதவியேற்ற ஒரு பிரதமர் இந்த பைக்கில் போயிட்டு இருக்கிற போது சில சமூக விரோதிகள் என்ன செய்வாங்கன்னா, வாக்கிங் போகிற பெண்கள்கிட்ட படக்குன்னு செயின் எடுத்துட்டு போயிடுறாங்க தெரியுமா? ஆமாம். அது மாதிரி செயின் எடுத்துட்டு போய் அதை கொண்டு எங்கேயோ அடமானம் வச்சு தின்றுவாங்கன்னு சொல்றது மாதிரி யாரை பற்றி சொல்கிறாருன்னா, இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணராக இருந்த மன்மோகன் சிங்கோட அறிக்கை குறித்து பேசும்போது என்ன சொல்றாரு? இந்துக்களோட தாலியை அறுத்து கொண்டு போய் முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கிறார். இதை விட ஒரு கேவலமாக ஒரு தரம் குறைவான ஒரு பேச்சை, கீழ்த்தரமான பேச்சை இந்த நாலாந்தர பேச்சாளர் அவங்க எல்லாம் இப்போ பேசுறதை விட்டுட்டாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா நாகரிகமா பேசுறாரு இப்ப இல்லையா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திட்ட மோடியை இனிமேல் டியூஷனுக்கு அனுப்பலாங்கிறேன் நான். அவ்வளவு கேவலமாவா நீ பேசுறது? ஒரு வரைமுறை வேண்டாமா? அவர் மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு? எல்லா மக்களுக்குமான நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி, பெண்களுக்கான நீதி, சமூகத்திலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான நீதி, சிறுபான்மை மக்களுக்கான நீதி, பெண்களுக்கு, இப்படித்தான் அவர் பேசியிருக்கிறாரு. எங்கேயாவது அவர் சொல்லியிருக்கிறாரா இந்துக்களோட தாலியை பூரா அறுத்து கொண்டு போய் நான் முஸ்லீம்கிட்ட கொடுப்பேன்? அவர் சொல்லுவாராமல்ல, உன் தரத்துக்கு அவரை நீ சமமா பேசலாமா? உன்னைய மாதிரி தான் திருடி பிறரை நம்பாலுமா? உனக்கு இருக்கிற புத்தி என்ன? அது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வருகிறது. தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றான்? ஜிஎஸ்டியை மறுபரிசீலனை செய்வோம், பல விஷயங்களை, வகுப்புவாத கலவரங்களை நாங்கள் ஏற்படுத்தாத ஒரு சூழலை ஏற்படுத்துவோம், சமூக நீதி ஏற்படுத்துவோம், நாட்டினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்படுத்தும். இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களோட பிரச்சனை என்ன? சாதி மதமா பிரச்சனை? காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு போய் யாராவது ஒரு பாய்கிட்ட போய் நம்ம ஒம்புழுப்போம் அப்படின்னு காலையில் எந்திரிச்சு பட்டையை போட்டு, பட்டைனா நான் சொல்றது பக்தி சார்ந்த பட்டை இல்ல, அதை செய்யறதுக்கு ஒரு குரூப் இருக்கு இல்லைங்க. இருங்க, நான் சொல்றேன். எவனாவது ஒருத்தன் காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டு பள்ளிவாசம் முன்னாடி நின்று போய் நம்ம ஒரு கும்பலா போய் கல்லை விட்டு எரியுவோம், அப்படி எவனாவது பக்தர்கள் எங்கேயா சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? பக்தர்கள் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டான். ஏங்க, புதுசா பள்ளிவாசம் திறக்கிறாங்கன்னு இங்க இருந்து சீரு கொண்டு போறாங்க புதுக்கோட்டைக்காரன். நேத்து மதுரை அழகர் விழா, அழகர் கோயில்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான சித்திர திருவிழா, அழகர் ஆத்துல இறங்குற திருவிழா நடக்கிற போது நீர்பந்தல் மோர்பந்தல்லாம் வைப்பாங்க வழக்கமா இஸ்லாமியர்களே.
இப்போ அதுக்கு இன்னும் வந்து குளிர்பானங்கள்லாம் கொடுத்து வரவேற்றிருக்கான் எல்லா மக்களையும். இது என்னடானா, இந்த பண்பாடு தான் இந்த நாட்டினுடைய அடிப்படை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, மாதா கோவிலிலே மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது, மசூதியினுடைய கோபுரத்தில் போய் உட்கார்ந்து கொள்கிறது, மசூதியின் பாங்கு சத்தம் கேட்டு புறாக்கள் பறக்கிறது, அது மாரியம்மன் கோவில் வாசலிலே உட்கார்ந்து கொள்கிறது. புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட ஏன் பிரதமருக்கு இல்லாமல் போனது? ஏன் ஒரு புறாவுக்கு இருக்கிற அறிவே உனக்கு இல்லையா? புறாவுக்கு எவ்வளவு இருக்கும் மூளை, சைஸ் என்ன? அந்த சைஸ்ல கூட இல்லாத ஒரு ஆளை கொண்டு தான் நம்ம 10 வருஷமா பிரதமர் ஆச்சுருக்காங்களா. அதுக்கு முன்னாடி 13 வருஷம் குஜராத்தில் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தாராம். இந்த நாட்டுக்கு இதை விட கேவலம் என்ன இருக்கு? சர்வதேச சமூகம் காரி துப்புது. 84% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. அவன் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எங்கேயும் வேலைக்கு போகாம இருக்கான். அவனுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிர்காலம் இல்லை. அவன் எப்படி வந்து வாழ்க்கை நடத்துவேன் அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு பிரதமர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய பிரதமர், நீ போய் என்ன பண்ற? தாலியை வந்து யார் தாலியை அக்கலாம் நீ ஐடியா கொடுக்குற. ஏன் இதெல்லாம் அவர் சொல்றாருன்னா, இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களின் மீதெல்லாம் இந்த தாலி அக்கிறதுன்னு ஒரு ஓமான சொல்றாருல, ஓமை சொல்றாருல, அந்த தாலி அக்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம மேல போட்டாங்கல்ல 18%, 28% ஜிஎஸ்டி, அதுதான் தாலி அறுக்கிறது. இவ்வளவு நாளா நம்ம தாலியை அறுத்ததே இவங்க தான், பாஜக தான் நம்ம தாலி அறுத்திருக்கான் மத்திய அரசாங்கத்தின் பேரால. ஜிஎஸ்டி என்கிற பேர்ல சிறு தொழில் பண்றவன், குறுந்தொழில் பண்றவன், பல வகையான தொழில்கள் பண்றவனுடைய வரியை அளவுக்கு மீறிய வரியை போட்டு, ஜிஎஸ்டியை போட்டு பல பேர் வாழ்க்கையில தாலி அறுத்தவங்களே ஒன்றிய அரசாங்கம் தான். இவங்க தாலி இருக்கிறத பத்தி பேசுறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு கூட்டம் இது. எங்கேயாவது ஒரு நாட்டில் தேசபக்தி பத்தி பேசுற ஒரு நாட்டில் ராணுவத்தில் வேலை செய்யறவனை கான்ட்ராக்ட்ல வந்து கூட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து யூஸ் அண்ட் த்ரோவா கொண்டு வந்து நான் உன்னை வெளியேற்றி விட்டுருவேன்னு சொல்லி எங்கேயாவது சொல்லியிருப்பானாங்க. அவன் துப்பாக்கி பயிற்சி எடுத்துட்டு போயிருப்பான். 4 வருஷம் வந்து அக்கினி பாத்திரம் நீ வந்து கூட்டு போய் அவனுக்கு போய் ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் வச்சிருக்க. 4 வருஷம் கழிச்சு துப்பாக்கியை யாரை நோக்கி நீட்டுவான்? உன்னையை நோக்கி கூட நீட்டுவேன். நாளைக்கு வேலை இல்லைன்னா அரசாங்கத்தை நோக்கி நீட்டுவான்ல. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணுங்க. அதை பத்தி பேசாம அந்த பேச்சில் அவர் சொல்றாரு, இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா பண்றாரு. முதல்ல இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? சரி, அப்படி பெற்றுக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? உண்மை என்ன? வட இந்தியாவிலே வந்து மக்கள் தொகை வந்து கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா அங்கே கல்வி அறிவு கிடையாது. அவன் என்ன செய்வானா, 4 புள்ள இருந்தால் 4 வேலை பார்க்கும் அப்படின்னு அவன் கணக்கு போடுறான். இங்கே மாதிரி வந்து படிக்க வைக்கணும், முக்கியமான இடத்துக்கு அனுப்பணுங்கிற இடத்துல அவங்க இல்லை, வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. அங்கே வந்து குழந்தைகள் எண்ணிக்கை கூடிக்கிட்டு போகுது. அதனால தான் வாக்காளர் எண்ணிக்கை கூடுது. அதனால தான் வட இந்தியாவினுடைய ரிசல்ட்டை வச்சு தான் வாழணுங்கிறக்காக தான் நீ அங்கே ராமர் கோயிலை கட்டி இந்த மக்களை ஏமாத்திட்டுற. தென்னிந்தியாவில் இயல்பாகவே மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. இதை மறைக்கிறதுக்கு நீ என்ன செய்வா? எப்பொழுதுமே என்ன செய்வான்னா, திருநவன் வந்து தன்னை பிடிச்சிடக்கூடாங்கிறக்காக ஓடும் போது அவனும் திருடன் கத்திக்கிட்டு போவான்ல. எப்பவுமே திசை திருப்புகிற வேலையை ரொம்ப தெளிவா செய்கிறது வந்து பாஜக. இந்த வட இந்தியர்களுடைய அந்த மக்கள் தொகை பெருக்கத்தை மறைக்கிறதுக்காக இஸ்லாமியர்கள் மேல பழிய போடுறான். எல்லாத்துக்குமே இஸ்லாமியர்கள் மேல பழிய போடுறான். இதன் மூலமாக என்ன செய்யறானா, இஸ்லாமிய வெறுப்பை கட்டமைக்கிறது மூலமாக 10 வீட்டுக்காரன் இருக்கான், 10 வீட்டுக்காரன் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னா 9 வீட்டுக்காரன் திரட்டுறது எளிதாயிரும் இல்லையா? இதைத்தான் இவன் செய்ய முடியுமே தவிர இந்த நாட்டினுடைய உண்மையான வளர்ச்சிக்கு. ஏற்கனவே பாதி இந்தியாவை வித்துட்டாங்க, பொதுத்துறை நிறுவனங்களை வித்துட்டாங்க. அப்போ இவனுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? அவர் சொல்றாரு, நம்ம வந்து சூப்பு தானே கொடுத்துருக்கோங்கிறாரு. சூப்பு கொடுத்தே நம்ம கதை முடிஞ்சு போச்சு, மிச்சமும் மறுபடியும் வந்துடாதரா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க மக்களை. சாமானிய மக்கள் வாழ்க்கை வந்து சூறையாடப்பட்டு விட்டது. இதை விட மோசமான ஒரு சூழல், இதை விட ஒரு மோசமான வாழ்க்கை முறையை இனி நம்ம இந்தியா சந்திக்காது. இல்லை, அவர் ஒரு கடந்த 20-25 நாள் பிரச்சாரத்தில் மொத்தமாகவே அவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியா கூட்டணியை நோக்கி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இவங்க ராமர் கோயிலுக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறார். இந்தியா கூட்டணியை மொத்தமாக ராமர் கோயிலுக்கு எதிரானவங்க, இவங்க வந்து ஒரு ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு வரல. இது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம், பீகாரில் இருக்கக்கூடிய யாதவ சமூகம், ஓபிசி சமூகத்திலிருந்து வரக்கூடிய லல்லு பிரசாத் யாதவாக இருக்கட்டும், இல்லை முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், இவங்க எல்லாமே கிருஷ்ணருக்கு எதிரானவங்களாக இருக்காங்க. ஆனால் யாதவர்கள் சொல்லிக்கிறாங்க, யாதவ ஜாதியில் ஓட்டுக்களை வாங்கிக்கிறாங்க, ஆனால் கிருஷ்ணருக்கு எதிராக இருக்காங்க. நான் கடலுக்கு அடியில் போய் அங்கே மதுராவில் சில பூஜையெல்லாம் பண்ணப்போ அதை வச்சு காமெடி பண்ணுறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக மொத்தமாகவே ஒரு 25 நாள் பேச்சும் மதத்தை நோக்கி பயங்கர கூர்மைப்பட்டிருக்கு. இது ஏன்? ராமர் கோயிலை யார் திறக்கணும்? நாடாளுமன்றத்தை யார் திறக்கணும்? குடியரசுத் தலைவர் திறக்கணும். ஆமாம். நாடாளுமன்றத்தை யாரை வச்சு திறந்தாங்க? மடாதிபதியை கூட்டிட்டு போய் செங்கோல் வச்சு இவங்க திறந்தாங்க இல்லையா? ஆமாம். சரி, கோவிலை யார் திறக்கணும்? சாமியாருக்கு திறந்துருக்கணும். சாமியாருக்கு ஆன்மீகவாதி தானே திறக்கணும், மடாதிபதி தானே திறக்கணும். அதை யார் திறந்து வச்சா? பிரதமரும் RSS தலைவரும். பிரதமர் தாங்க திறந்து வச்சாரு. ஆமாம். அப்போ இவர் பிரதமரா ஒரு பூசாரியா? நீ நாட்டினுடைய தலைமை அமைச்சரா இல்லை தலைமை பூசாரியா? என்னோட கேள்வி தான். நீ பூசாரி வேலைக்கு வந்திருக்கியா, பிரதமர் வேலைக்கு வந்திருக்கியா? உன்னோட வேலை என்ன?
துபாயில போய் ஒரு கோயில் இப்படி தான் திறந்து வச்சாரு. அதாங்க பூசாரிங்கிறேன். உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க எல்லா இடத்துலையும் பூசாரி தாங்க திறந்து வைப்பான், அர்ச்சகர் தாங்க திறந்து வைப்பான். யார் இவர் பூசாரியா இருந்திருக்கிறாரு, இது தெரியாம இவர் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு, யோகா பண்ணுங்கன்னாரு. அப்ப இந்த நாட்டுக்கு வந்து பிரதமர் தேவையில்லை, ஒரு யோகா மாஸ்டரே போதுமான ஆள் தானே. எதுக்கு இவர் எதுக்கு பிரதமரா இருக்கணும், நம்ம ஒரு யோகா மாஸ்டர் கூட்டு வந்து வச்சுக்கலாமே நம்ம, அப்படி நம்ம நினைச்சோம். இப்ப பூசாரி வேலை பார்க்குறாரு. இனி பூசாரி வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணாரு, மத கலவர வேலையை பார்க்குறாரு. 23ஆம் புலிகேசி படம் பார்த்திருக்கலாம். ஜாதி சண்டை போடுறதுக்கு ஒரு மைதானம் இருக்கிறது, மக்கள் சரியாக அடித்து கொண்டால் நன்றாக இருக்கும்னு சொன்னாங்க இல்ல, அதை தானே மணிப்பூர்ல பாஜக காரன் பண்ணனா. இப்போ புலிகேசி யாரு, பூசாரி யாரு? புலிகேசியும் பூசாரியும் ஒரே ஆள் தான். இவங்க இந்த நாட்டில் குழப்பம் விளையணும், குழப்பம் விளைஞ்சாத்தான் இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிட்டாத்தான் வேலை கேட்குற பிரச்சனையை மறப்பாங்க. இந்து முஸ்லீமுக்குள்ள ஒரு அடிதட்டி நடந்தாத்தான் கிறிஸ்தவர்களுக்குள்ள தேவாலயத்தை உடைச்சு இவங்களுக்குள்ள மத எமோஷனலை வந்து நம்ம கூட்டிக்கிட்டே இருந்தோம்னா அடிப்படை பிரச்சனை பெட்ரோல் விலை ஏற்றுனதை மறந்துடுவாங்க, கேஸ் விலை ஏற்றுனதை மறந்துடுவாங்க, ஜிஎஸ்டி ஏற்றுனதை மறந்துடுவாங்க, நம்ம அதானிக்கு இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சொத்துக்களை கொடுத்துட்டோங்கிறத மறந்துடுவாங்க. எப்போ மறப்பாங்க? எல்லா பிரச்சனைக்கும் வந்து முஸ்லீம்கள் கூடுதலாக புள்ள பத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த எமோஷனல் என்ன ஒன்று ஆமா ஆமா அப்படின்னு 2 முட்டாள தலையாட்டுவான் இல்லையா, அந்த தலையாட்டுறதை வச்சு நம்ம ஏமாத்திடலாம். இதுதான் இவங்களுடைய நோக்கம். இப்போ இவங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க திசை திருப்புகிற வேலையை இவங்க செய்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசுகிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்ரா அப்படிங்கிற பகுதியில் பேசும்போது குன்வார் தனிஷ் அலி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட்டு ஆப்போசிட்டில், அதாவது இந்தியா கூட்டணியில் நிற்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இவர் வந்து பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லவே இல்லை, இவர் பாராளுமன்றத்துக்குள்ளே வர்றதுக்கு தகுதியே இல்லாத ஆள், இவருக்கு ஓட்டு போட போகிறீங்களா இல்லை நம்ம பிஜேபி ஓட்டு போடுறீங்களா அப்படி கேட்குறாரு. இப்போ நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கான தகுதி வேற, ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்குள்ளே வர்றதுக்கான தகுதி வேற, ரெண்டுக்குமான வித்தியாசம் அவருக்கு தெரியலை. பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை முதல்ல உருவாக்குனவனே ஒரு இஸ்லாமியங்கிறாங்க வரலாற்று பூர்வம். அதுவே இந்த அடிமுட்டாள்கள், இந்த பாஜக இருக்கக்கூடிய அடிமுட்டாள்களுக்கு தெரியலை. நான் என்ன கேட்குறேன், தேசத்தின் நலனுக்காக உழைத்தவர்கள் யாருமே பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்லவே இல்லையே. காந்தி சொல்லியிருக்காரு அது பாரத் மாதாக்கு ஜேன்னு. அவரை விட இந்த நாட்டுக்கு அதிகமாக உழைத்தவன் யாராவது இருக்கிறானா? பகத்சிங் சொல்லியிருக்கிறாரா? நீ சொன்னவன் பூரா இந்த நாட்டை அதானிக்கு வித்தவன் தானே சொல்ற, தனியாருக்கு விற்கிறவன் தானே சொல்ற. தேச துரோகம் செய்கிறவனே தன்னை தேச பக்தர்கள் என்று அழைத்துக் கொள்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கான். பசுத்தோல் போர்த்திய புலிம்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. இவங்க நேரடியாக வந்து என்னன்னா எல்லாவற்றிலையுமே ஒரு உள்ளடி வேலை பார்க்குறான். அந்த உள்ளடி வேலையை மறைக்கிறதுக்காக இவன் என்ன செய்யறான்னா, எப்பொழுதுமே எப்போ பார்த்தா கிருஷ்ணரை நீ காப்பாற்ற போறியா? நான் என்ன கேட்குறேன், கடவுள் மனிதர்களை காப்பாற்றுறான்னா அது பக்தி. நான் கடவுளை காப்பாற்றுறேன்னு சொல்கிறேன் பேர் பாஜக காரன். பக்தர்கள் என்ன சொல்றாங்க, கடவுளே என்னை காப்பாத்து, எனக்கு கை கால் சுகம் கூடிய புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், மழை வேணும் அப்படி சொல்றேன் தான் பக்தர். ஆமா, டேய் கடவுளை நான் காப்பாத்துறேன், ராமரை நான் காப்பாத்துறேன், கிருஷ்ணரை நான் காப்பாத்துறேன், நான் தான் இந்து மதத்தை காப்பாற்ற போறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் வந்து பாஜக காரன். சங்கிக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சங்கிகள் தான் இது சொல்லுவான், கடவுளை நான் காப்பாத்துறேன். பக்தர்கள் ஒரு நாள் சொல்ல மாட்டான். பக்தர்கள் அன்பு மையமானவர்கள். இவங்க வேணும்னே என்ன செய்யறா, வம்புழுக்கிறது, விவகாரம் செய்வது, குழப்பம் விளைவிப்பது, இது போன்ற விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்தினாங்க. பாஜக வந்து வடக்க புடுங்கிக்கிருச்சு. ராஜபுத்திரர்கள் பாஜக என்கிற இந்த மதவாத பிணத்தை அடக்கம் செய்கிற வேலைக்கு குழியை வெட்டிட்டான் ராஜபுத்திரர்கள். அந்த குழியில விழுகிறதுக்கு அச்சப்பட்டு கொண்டு முஸ்லீம்கள் என்று கத்தி கொண்டிருக்கிறாங்களே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ரிட்டையர்ட் ஆகிற காலம் வந்துருச்சுங்க மோடிக்கு. அவருக்கு வழி அனுப்பு விழாவை பாண்டி பசாரில் ரோடு ஷோ நடத்தும் போது தமிழர்கள் செஞ்சுட்டாங்க. வடக்க செஞ்சுக்கிட்டு இருக்கான், ராஜபுத்திரர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கதை முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சுங்க. வெட்டி பேச்சு பேசுகிறாங்க, அவ்வளோதான். எனக்கு இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்தியாவினுடைய பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கரப்ட் ஸ்பீச், அதாவது இது மாதிரியான விஷயங்கள் ஒரு மதத்தை சாதகமாகவும் பயன்படுத்தக்கூடாது, பாதகமாகவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மதம் எனக்கு ஓட்டு போடு, இந்த ஜாதி எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இல்லை இவன் இந்த மதம் அவனுக்கு ஓட்டு போடாத, இந்த ஜாதி ஓட்டு போடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி மோடி பேசுனது இந்த 15 நாளில் எல்லாமே தவறானது, சட்டத்தின்படி குற்றமானது. ஆனால் தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளோ மௌனமாக இருக்குது, எந்த நடவடிக்கையுமே எடுக்கல? தேர்தல் ஆணையம் என்பது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கட்டுப்பாட்டிற்கு ஏற்கனவே சென்று விட்டது. மோடி வந்து பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக 7 கட்ட தேர்தலை அவர்கள் எப்பொழுது ஏற்பாடு செய்தார்களோ அப்பொழுதே தேர்தல் ஆணையம் சென்று விட்டது. தேர்தல் ஆணையத்தை மீறி வந்து மக்களுடைய கண்காணிப்பிலே இந்த தேர்தல் நடக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி வெல்ல முடியும் என்கிற சூழல் வந்து விட்டது. பல இடங்கள்ல என்ன பண்றான்னா, ஒரே ஒரு முறை கேரளாவில் காசர்கோடுல போய் ஒரு முறை வந்து பட்டம் நமக்குன்னா 2 முறை தாமரைக்கு ஓட்டு விழுந்துச்சுங்கிறத நிரூபிச்சுட்டாங்க எல்லாருமே. ஆமா, அப்ப முழுக்க முழுக்க என்னாச்சுன்னா, தேர்தல் ஆணையத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த RIP செய்வதற்கு இறுதி அஞ்சலி செலுத்துறத
பிடிஆர் பழனிவேல்ராஜனே செஞ்சிட்டாரு. அவர் பண்பாளரு, அவர் யாரை குறித்தும் தவறா பேசாதவர். அவரையே வந்து இவங்க வந்து ஆர்ஐபி போட விட்டாங்கன்னா எந்த அளவிற்கு ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு என்பது ஒரு பாரபட்சமாக இருக்கிறது. அரசியல் சாசனத்துக்கு எதிராக பிரதமர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்திலேயே பல குளறுபடிகள் நடந்ததுனால தான் ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையரே ராஜினாமா பண்ணிட்டு போனார். இது வரைக்கும் விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு தேர்தல் ஆணையர் தேர்தலுக்கு சற்று முன் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து ராஜினாமா பண்ணது என்கிற வரலாறு இதற்கு முன்பு கிடையாது. அவங்க மனைவி மேலே கூட இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணாங்க, உடனே பண்ணிடுவாங்கல்ல. பிபிசி வந்து குஜராத் கலவரத்தை வந்து டாக்குமெண்ட்ரியாக அவர்கள் வெளியிட்டோன்னே உடனே செஞ்சது என்ன? நாங்கள் இனிமேல் இது மாதிரி கலவரம் செய்ய மாட்டோம்னு சொன்னால் பரவாயில்ல. உடனே என்ன செஞ்சான்? பிபிசி மேலே ரைடு போட்டான். சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து உள்ளூர் ஊடகம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய ஊதுகுழல்களாக மாற்றிட்டான். இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, பிடிஆர் ஒரு முக்கியமான அமைச்சர். தமிழ்நாடு அப்படிங்கிறது அதிகம் வரி செலுத்தக்கூடிய ஒரு பெரிய மாநிலம். ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரே வந்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய மௌனத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இப்போ பரவலாக எல்லாருமே கேட்குறாங்க. அதில் ஒரு நிதியமைச்சர் பேசியிருக்காரு இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக ஒரு குரல். இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணுமா இல்லையா? தேர்தல் முறைகேடுகள் நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டு வருகிற போதெல்லாம் தேர்தல் ஆணையம் மௌனம் காக்கக்கூடாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தோற்று போகிறவங்களும் தேர்தல் ஆணையத்து மேலே பழிய போடுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வாக்காளர் பட்டியல் விடுபட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு அது எங்களுக்கு வந்து 1 லட்சம் ஓட்ட காணும் அப்படின்லாம் அண்ணாமலை பேசுகிறாரு. ஆமாம். அப்போ இது என்னன்னா பல பேர் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொண்டாலே இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்துவிடும். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.